கருத்துரையாளர்களை அறிமுகப்படுத்தி விடலாம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஹிதயத்துல்லா. அனைவருக்கும் வணக்கம். ஹிதயத்துல்லா, உங்களுக்கான நேரம் 50 நிமிடம். எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருந்தீங்க. முதல் ஆளா ஸ்டுடியோவில் 6:30 உட்கார்ந்ததுக்கு பிறகும் என்னுடைய கேள்வியானது, காங்கிரசிற்கு இதில் ஒரு அதிருப்தி இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை, எதிர்கட்சி தலைவரை அழைக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தி உங்களுக்குள் இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்று நேற்று முளைத்த கட்சி அல்ல, ஒரு தேசிய எண்ணம் கொண்ட கட்சி. நீங்களே கூறியபடி இந்த விழாவுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள், வாழ்த்து அறிவித்திருக்கிறார்கள். ஒன்று, இங்கே மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்களுடைய நிகழ்ச்சிகளிலே ஒன்றிய அரசுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்வதை காங்கிரஸ் கட்சி எதுக்கவில்லை. ஏன் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டிருக்கிறதில்லை, எதுக்கவில்லை. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா முன்னாள் வரலாறுலாம் காங்கிரஸுக்கு நன்றாகவே தெரியும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்காக நாங்கள் வருத்தப்படவும் இல்லை. வருத்தப்படுறவங்க யாருனாலும் வருத்தப்பட்டு போட்டும். ஒரே ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, நீங்கள் ஆர்எஸ்எஸ் என்னதான் இருந்தாலும் அதிகாரப்பூர்வ ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் மேல இவ்வளவு அக்கறையா அவர் பங்கேற்கலன்னு நேத்தையிலேருந்து அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஒவ்வொருத்தருக்கு நான் பதில் சொல்ல வரேன். அதுக்கு முன்னால 2-3 சம்பவத்தை சொல்லிடுறேன். 99 முறை ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்தவர் மகாத்மா காந்தி ஒரு முறை அதனுடைய தொண்டை பாராட்டி இருக்கிறார் என்பதற்காக ஆர்எஸ்எஸ்ஐ ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்கு நன்றாக தெரியும். தங்கவரராஜன் சொன்ன மாதிரி இந்திரா காந்தியை யார் பாராட்டினா? வாஜ்பாய். இதெல்லாம் நடந்த காரியம். அண்ணா புற்றுநோய் சிகிச்சைக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, கூட்டணியும் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது இந்தியாவுடைய பாரம்பரியம். இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுடுவோம். தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெருமிதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? எங்கள் கட்சிக்காரர்களை விட கலைஞரை பாஜக பாராட்டியதை நான் பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். என்ன? நேற்று வரை தலைவர் கலைஞரை இந்து விரோதி என்று சொன்னவர்கள், இந்து மதம் என்ற அந்த இந்துங்கிற வார்த்தையை கூட அவர் அகராதி இருந்த சொன்னதுக்கு கூட அவரை விமர்சித்தவர்கள், தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத திமுக என்று சொன்னவர்கள், ராமர் சேது சமுத திட்டத்தை எதிர்த்த பொழுது மக்களுக்காக அது வேணும்னு சொன்ன கலைஞர் என்ன செஞ்சாரு? இது இன்ஜினியரா என்று கேட்ட பொழுது ராமரை அவமதித்தவர் என்றெல்லாம் சொன்ன பாஜகவை இன்றைக்கு பாராட்டி பேச வைத்திருக்கிறார் கலைஞர். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதை முதல்வர் பெருமிதமாக சொல்றாரு. தங்கவரராஜன் இவ்வளவு நேரம் பாராட்டி பேசினாரு. இதுவரை எந்த ஊடகத்திலே என்னைக்குமே பாஜக திமுக பாராட்டினாரு. இதை ஒரு திடீர் நெருக்கமா பார்க்க மாட்டாங்களா? அரசியல் கால்குலேஷன்ல எல்லாரும் பேசிட்டாங்க. தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் கூப்பிட வேண்டிய பல நேரங்கள் இங்க கூப்பிட்டுருக்காங்க. என்னதான் நீங்க வெங்கையா நாயுடு அவர்களையும் குடியரசுத் தலைவரை கூப்பிட்ட பிறகும் எங்க கூட்டணி பலமா இருந்து எங்க கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லயே முடிஞ்சு போச்சு. சகோதர உறவு எங்கேயோ வந்துருச்சு. குகனோடு ஐவரானும் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானும் எம்முளைய நின்னோடும் எழுவரானும் சொன்ன மாதிரி நான் சொல்ல வர்றது, அந்த ஸ்வீட் பாக்ஸ் இப்பயே ஸ்வீட் பாக்ஸா இருக்குதா? அதுக்குள்ள ஸ்வீட் இருக்குதாங்கறத பிரியன் நிறைய வார்த்தையில கேட்டாங்க. அதுக்கு தான் பதில் சொல்லிட்டே வர்றேன். இந்த பிணைப்பை அவ்வளவு சீக்கிரமா ராஜ்நாத் சிங் அவர்களோ மோடி அவர்களுடைய பாராட்டோ ஒன்றும் செஞ்சுவிட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. திமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்று உதய் திட்டத்தை ஏற்றுக்கொள் என்று உடனே கையை ஏற்றுக்கொள்ளல திமுக. அதே மாதிரி தமிழர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் தமிழர் அல்லாதவர்களுக்கு கொடுங்கன்னு ஒரு சட்டத்தை திருத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி போன்றவர் அல்ல திரு ஸ்டாலின் அவர்கள். நீட்டு வரும்போது அந்த நீட்டை ஆதரித்து அதுக்கு எதிர்ப்பே கொடுக்காம பிற மாநிலங்கள்லாம் கொண்டு வர வேணும் எதிர்க்காமையே இருந்தவர்கள். இப்படி மக்கள் பிரச்சனையில எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதா முக்கியம். பாஜகவை எந்த அளவுக்கு மோசமா ஆதரிக்கணுமோ ஆதரித்தவர். இன்னைக்கு பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? ஒரு கேள்வி இருக்கிறது. நிதி தர மாட்டேங்கிறாங்க, அதன் பிறகு குடும்ப வாரிசு அரசியல்னு விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் அதை மீறி இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறார். இது திமுகவுடைய தலைவராக அவர்கள் 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் ஓராண்டாக. அப்படியான ஒரு விழாவிற்கு மத்திய அரசு வருகிறது அப்படிங்கிறது தொடர்ந்து இங்க ஒரு பேசுபொருளா தானே இருக்கும்.
நீங்கள் சொன்ன மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணதை நான் சிலர் சொன்னேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க குடும்ப கட்சி அதை மாதிரி திமுக வந்து இந்த இது தேச விரோத கட்சி எல்லாம் பேசுனாங்க பாஜக, பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட கட்சியை இன்றைக்கு கலைஞர் பேச வைத்திருக்கிறார். நான் மீண்டும் சொல்கிறேன், கலைஞர் பேச வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், இந்த சாதுரியத்தை வந்து நீங்கள் பாராட்டணும். நீங்கள் ராஜ்நாத் சிங் அவர்களோடு ஏன் ராகுல் காந்தி அழைக்கணுங்கிற கேள்விக்கு இங்கே இடமே இல்லை. இது 2 அரசு விழா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து பாஜகவை எதன் மூலமாக எதிர்ப்பதன் மூலம் அவர் எதிர்பார்க்கிற சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும். இன்றைக்கு 2001 பீச்சில் நடந்த கூட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதல்வர் என்ன செஞ்சார், அதுக்கு முதல்வர் ஆடுறதுக்கு முன்னாடி நான் இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னார். 5 வருஷம் கொடுக்கல. கலைஞர் வந்தார், என்னுடைய மாநாட்டுக்கு வந்தார், என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இடஒதுக்கீடு 3 விழுக்காடு கொடுத்தாரு. அதே கலைஞர் அவர்கள் 2011 என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்தார், நான் 5 விழுக்காடு அதிகரிப்பேன்னு சொன்னார். அதே கலைஞர் அதை கேட்ட உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் போய் நான் 5 விழுக்காடு நான் தர்றேன்னு சொன்னாங்க. அவங்க 5 ஆண்டு, ஆனால் கலைஞர் துரதிர்ஷ்டவசமாக வர முடியல. 5 ஆண்டுகள் வந்து இருந்தும் கூட ஜெயலலிதா அவர்கள் இடஒதுக்கீடு கொடுக்க சொன்ன வார்த்தையை காப்பாற்றல. இவங்க என்ன செய்யணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி, நான் வந்தா ஜெயலலிதா அவருடைய வாக்கை காப்பாற்றுவேன், சிறுபான்மை மக்களுக்கு வாக்களிக்கணும், இதை கொஞ்சம் சிறுபான்மை ஓட்டு போடுவாங்க. நீங்க அந்த ட்விஸ்டுக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கிறீங்க. பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினர் சிமிலுக்குள்ளேயே அழைக்கிறீங்களோன்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்குன்னு காமிக்க விரும்புறார் இல்லையா, அவர் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஆட்சி வந்துச்சு சமூக நீதி வேணும்னு சொன்னா ஜாதிவாரி இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வாங்க, பெண்களுக்கு 33% கொண்டு வாங்க, விவசாயிகள் எப்படி கொண்டு வாங்கன்னு போராட்டம் பண்ணணும் பாஜகவை எதிர்த்து. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நாங்கள் முஸ்லிம்களுக்கு இதை செய்வோம்னு கலைஞர் எவ்வளவு செஞ்சிருக்காரு. ஏன் சொல்ல வரேன்னா, எடப்பாடி உண்மையிலேயே ரொம்ப சிம்பிள் கேள்வி சார், கூட்டணிக்குள் உங்களுக்குள் எந்த ஒரு சலசலப்போ நெருடலோ இல்லையா? எங்களுடைய கூட்டணிக்கு தலைவர் அதிகமா இருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கு. உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்துடுச்சு. என்னை பொறுத்தவரை இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இது மாதிரி ஒரு வகையில் நான் பாராட்டுவேன். எடப்பாடியை இந்த எதிர்கட்சியாக நானும் இருக்கேங்கிறத காமிக்கிறதுல இந்த வேலையை அவர் செஞ்சிருக்காருன்னா நான் பாராட்டுறேன். இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை தோற்று இருக்காருன்னு கூட சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் அவர் தான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நல்ல வேலை ஒரு உண்மையான எதிர்க்கட்சியாக அழைத்திருக்கிறார்கள். அவர் எப்படி பேசுவாரு? பாருங்க, ரயில்வே திட்டம் என்ன பேசுறீங்க, பட்ஜெட் ஒன்று ஒரு எம்பி ஆதரிக்கிறார் அதிமுக, ஒரு எம்பி எதிர்க்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு அதிமுக ஒரு 2வது பெரிய கட்சி நான் ஏற்றுக்கிறேன். இந்த கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கணும், எதிர்கட்சியாவது இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அது இன்னும் வலிமையாக பிஜேபியை எதிர்க்க வேண்டும். திமுக எதிர்க்கலை கூட்டுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுக பல காலகட்டங்களில் தான் யார் என்று பிஜேபிக்கு எதிராக ஒவ்வொரு சமூக நீதி பிரச்சனையிலும், தமிழர்களுடைய நிதி பிரச்சனையிலும், தமிழர்களுடைய மசோதா பிரச்சனையிலும் பாஜகவை எதிர்த்து. நீங்க இப்ப இதுக்கு கூப்பிட்டீங்க, அவங்க வந்துட்டாங்க, இதெல்லாம் அரசு விழான்னு சொன்னாலும் நாளைக்கு நீங்க கேட்கிற இந்த மக்களுக்கான திட்டங்களுக்கு வரல அப்படிங்கும்போது இதற்கு மட்டும் அவர்கள் வந்திருக்கிறார்கள்ங்கிற அந்த விமர்சனம் உங்க மேல வரணுங்கிறதுக்காக கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்க தானே செய்யுது. பிரியன் முதல்ல சுட்டி காண்பித்தாரு. நான் என்ன சொல்ல வரேன், பிரியன் ஒரு பொதுவானவர், 2 பக்கம் இருக்கிறது சொல்றார். அவருடைய கருத்து அவர் கருத்து. எங்க கருத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது. இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் எங்களுக்கு அதையும் சொன்னேன். காங்கிரஸுக்கு வரலாறு தெரியும். இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு. நாங்கள் ஒன்றும் நீங்க நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், தெலுங்கு தேசம் அதாவது பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் இருந்தார் இல்லையா, அவர் மோடியுடைய அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார். உங்களுக்கு நன்றா தெரியும். அது மாதிரி தமிழக முதல்வர் புறக்கணிக்கணும்னா நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்களே தெலுங்கானா முதலமைச்சர் போய் சந்திச்சுட்டே வந்தார். அதுவும் பேசு பொருளாடுச்சு. என்னுடைய கேள்வி அவர் சந்திச்சது இல்ல, அப்பவே வந்து அவர் அந்த மூலதனத்திலிருந்து வந்தவர் திரும்ப அங்க போறாரான்னு ஒரு பேசு பொருளாச்சு. எல்லா அசைவுகளுக்கும் ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கப்படும். ஆமா, அது மாதிரி நீங்க கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு, அதாவது இந்திரா காந்தி அவர்கள்
அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இவருக்கு நம்ம எம்ஜிஆருக்கு செய்த உதவி, இப்படி பல காலகட்டங்களில் உடன்பாடு இருக்கோ இல்லையோ அந்த நேரங்களிலும் ஒற்றுமையாக இருந்த வரலாறுகள் நமக்கு பார்க்கிறோம். அதனால எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இந்த சில்லறை விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது. ஆகவே இதை வைத்துக்கொண்டு அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எங்களுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வெறுப்பாக மாற்ற முடியாது. ஏன்னா இது ஒரு அரசு, 2 அரசு விழா. ரொம்ப பேர் சொல்ல தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது திமுக அரசு விழான்னு சொல்ல முடியாது, ஒன்றிய அரசு. 2 பேரும் சேர்ந்தா தான் நாணயத்தை அவங்க அனுமதிக்கணும், இதை கொடுக்க முடியும். அப்ப 2 பேரும் அரசு இருக்கும்போது அவங்க தான் கலந்துக்க முடியும். இது எங்களுக்கு தெரியும். காங்கிரஸை பொறுத்தவரை இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்தவர்கள். இதை நாங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், வரதராஜன் மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டியதை நான் உள்ளபடியே இதுதான் ஒரு பெரிய மாற்றம். முதல்வர் வந்து ஒரு தகவல் சொல்றேன். மயிலாப்பூர்ல இந்து பெர்மனன்ட் ஃபண்டு, நல்லா தெரிஞ்சுங்க, எந்த மைனாரிட்டியும் போய் இங்க காசு போட போறதில்ல. 500 சொச்சம் கோடி பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த இந்துக்களுக்காக போராட வேண்டிய பாடுபட வேண்டிய பாஜக தலைவர் என்ன பேசுறாரு, அவருடைய கூட்டணி கட்சி தலைவருக்கு வக்காலத்து வாங்குறாரு. இந்த உண்மை மட்டும் அல்ல, திரு ராகுல் காந்தி சொன்ன மாதிரி 93 அதிகாரிகள்ல 90 பேரை யாரை போட்டிருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை போட்டிருக்கீங்க சொல்றது யார்? ராகுல் காந்தி சொல்றாரு. பெரும்பாலான இந்துக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் மட்டுமல்ல, இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அரசு அதிகாரி வேலை வாய்ப்புல வந்து IAS IPS அதிகாரியை கூப்பிடாம யாரை போட்டிருக்காங்கன்னு சொன்னா தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் போடுறாங்க. அதுக்கு தான் RSS வேலைக்கு சேர்க்க போறாங்கன்னு சொல்றாங்க. இப்படி வேலை வாய்ப்பு என்றிங்கறத அப்படியும் புரிந்து கொள்ளணுமா என்ன? இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அதான் லேட்டரல் என்ட்ரினா யாரு? கடைபிடிக்கப்பட வேண்டிய இடம் கடைபிடிக்கப்படலையே. செபியினுடைய அதிகாரிக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கே, யாரு இந்த லேட்டரல் என்ட்ரி வர்றது? ஆக ஒட்டுமொத்தமாக 90 விழுக்காடு இந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி. அந்த ஏமாற்றத்தை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொண்டதனால தான் 400 இடத்துக்கு போல. நன்றி சார், இந்த நான் 2 பேருக்கு டைம் கொடுக்கணும். ஒரே ஒரு வரிதான். செல்வி ஜெயலலிதா அவருடைய பதவியேற்பு விழாவில் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரு. அவர் புறக்கணிப்பட்டதுனாலேயோ, 2வது நிதி கொடுத்ததுனாலேயோ, திமுக சார்பாக அந்த ஆட்சி கொடுத்ததுனாலேயோ, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணின்னு எப்படி யாரும் நம்ப முடியாதோ அது மாதிரி தான் இந்த விஷயம். என்ன சொல்றீங்க? அதிமுக ஒன்றா? எனக்கு நேரம் இல்ல, நான் இது டாக்டருக்கு நான் நேரம் கொடுக்கணும். ஷோவை முடிக்கணும் டாக்டர். அது மாதிரி இருக்கு. இருங்க பொங்கலூர் அமைதி. பொங்கலூர் அமைதி. நான் எல்லாருக்கும் இன்னொரு ரவுண்ட் நேரம் கொடுக்க முடியாது. செல்லூர் ராஜ் என்ன சொன்னாரு? கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.